ஓணம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி அமர்க்காய் தோரன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓணம் ஸ்பெஷல் ரெசிப்பியில் இன்றைக்கி அமரக்காய் தோரன் பார்க்குறோம். அதாவது கொத்தவரங்காய் பொரியல். இது தேங்காய், வரமிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேறெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். இப்போ இது வேக வைக்கிறக்கு அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது குக்கரில் வச்சுருக்கோம். ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்கணும். இப்போ கேஸில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கு, உப்பு போட்டிருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறோம். இப்போ குக்கரில் காய் வச்சுருக்கேன். அது ஒரு விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணியிருக்கேன். அது ஸ்டீம் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாய், இந்த மாதிரி மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இது போட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டேன். மிக்சியில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இவ்வளோ போதும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். சாரி, இதில் சீரகம் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதை மறந்துட்டேன். கொஞ்சம் சீரகம் அதில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ காய் தாளித்து விடுறதுக்கு பேன் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய், இப்போ இந்த மிக்சியில் அரைச்சி வச்சு இல்லையா தேங்காய், சீரகம், வெங்காயம் எல்லாம், அப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியில் உள்ளது எல்லாமே போட்டுடுங்க. இப்போ மிக்சியில் உள்ளது எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். இதில் மறுபடியும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா அப்படி கிளறி விடுங்க. சிம்மில் இருக்கட்டும், ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மட்டும் இப்போ கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச காயை ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய் வேக வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். காய் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது உப்பு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். பத்தலைன்னா இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஓணம் ஸ்பெஷலில் பீட்ரூட் பச்சடி பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பீட்ரூட்டை நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் சீரகம், ஒரு கருவேப்பிலை, அப்புறம் தயிர். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது போட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. பீட்ரூட் பச்சடி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சுருக்கேன், மண் பாத்திரம். இது சூடாகிடுச்சு. நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். லேசாக மட்டும் இப்படி வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு தான் போடுறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. வேகட்டும். இது துருவி இருக்கிறனால சீக்கிரம் வெந்துடும். அதனால கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும். போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க.
இப்போ பீட்ரூட் வெந்துட்டு இருக்குது. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கோம். சிம்மிலேயே தான் இருக்குது. இது இருக்கட்டும். இந்த டைமில் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு இது 2ம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தயிர் அடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் புளிக்காத தயிர். புளிச்ச தயிராக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ பீட்ரூட் வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு, நல்லா காய் உறிஞ்சி எடுத்துருச்சு, ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இதில் போடலாம். இதில் எந்த தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், ஃப்ளேம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க 2-3 நிமிஷம். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ தேங்காய், சீரகம்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் பத்தாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தேன் கொஞ்சம் பத்தலை, அதனால் இப்போ டேபிள் சால்ட் போடுறேன். இப்போது கல் உப்பு போட்டோம்னா கரையாது, அதனால் டேபிள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். அதனால் இது தயிர் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே போட்டுச்சுன்னா ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் தயிர் போட்டுக்கலாம். ஏன்னா இது மண் பாத்திரம்னால இது சூடு இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியுமே பாருங்கள், அது பபிள்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாருங்கள், அந்த மண் பாத்திரம் சூடு இருக்குது, இருந்தாலுமே குட்டி குட்டி பபிள்ஸ் வருது. அதில் நம்ம தயிர் போட்டுக்கலாம். மிக்சியில் அடித்த தயிர் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விட்டுடுங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இந்த அளவுக்கு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் மிளகாய், இதை எடுத்து நம்ம பீட்ரூட்டில் போட போகிறோம்.